கம்பராமாயணம் 97வது அமர்வில் இருக்கோம். சென்ற அமர்வில் நம்ம விபீஷ்ணன் இலங்கை படையை பற்றியும் அதில் இருக்கிற வெவ்வேறு சேனாதிபதிகளை பற்றியும் அவங்க ஒவ்வொருத்தரும் எவ்வளோ பலமானவங்க அப்படிங்கிறத பற்றியும் சொல்லிட்டு, அப்படிப்பட்ட அந்த இலங்கை படையை அனுமன் வந்து எப்படி ஒரு தனி குரங்காக உள்ள நுழைச்சு எப்படி ஆட்டு வச்சார் அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்றது. அதை கேட்டு ராமர் ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சு அவரை பாராட்டுறது அந்த பகுதியோட பார்த்து முடிச்சோம். அடுத்து என்ன செய்யலாம் இப்போ இந்த கடலை தாண்டணுமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டபோது கடலுக்கான கடவுள் வருணனை வந்து வேண்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு விபீஷ்ணன் சொல்றான். உடனே ராமர் வந்து வேண்ட ஆரம்பிக்கிறார். அதோட 5வது பாட்டு போன முடிச்சோம். அதாவது வருணனை வழி வேண்டு படலத்துல 6வது பாட்டு அதுதான். பூழி சென்றதன் திருவுரு பொருந்தவும் உரை நீர் வாழி வெண்கதிர் மணிமுகம் வருடவும் தான் ஊழி சென்றன ஒப்பன உருவங்கள் அவை ஒரு 7 சென்றன வந்திதன் எரிகடற்கு இருக்கிறான். பூழி சென்று தன் திருவுரு பொருந்தவும். பூழின்னா தூசு, புழுதி. புழுதி வந்து தன்னுடைய திருவுருவத்திலே படுமாறு பொறை நீர் வாழி வெண்கதிர், அதாவது பொறை தீர் அது இல்லையா, பொறை நீர் பொறை தீர், அதாவது பொறுமை இல்லாத வெப்பம் அந்த வெண்கதிர் மணிமுகம் வருட, அதாவது உடல்ல புழுதி படியுது, முகத்துல வந்து சூரிய வெளிச்சம் அப்படி தாக்குது. இந்த மாதிரி வளர்ந்தான். அப்படி அவன் வந்து வளர்ந்தான் அப்படின்னா கண் வளர்ந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. படுத்துருவான். இவர் வந்து ஞானத்துல இருக்காரு, இருந்தாலும் அதை பார்க்கறதுக்கு காட்சி வந்து படுத்துருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா, அதனால வளர்ந்தான் அப்படின்னு சொல்றாங்க. ஊழி சென்றன ஒப்பன ஒரு பகல், அதாவது ஒவ்வொரு பகலும் ஒரு ஊழிக்காலம் போல இருந்தது. ஏன்னா இவங்களுக்கு வந்து 2 ப்ரெஷர். ஒண்ணு வந்து சீதையை பிரிஞ்சு ராமன் இருக்கிறது ஒரு ப்ரெஷர், 2வது சீதை ஒரு திங்கள் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறதுனால ஒவ்வொரு நாள் டிலே ஆகுறதும் அவங்களுக்கு வந்து போர்ல ஒரு நாள் குறையும். எவ்வளவு சீக்கிரம் போய் சேர்றாங்களோ அவ்வளவு சீக்கிரம் அவ்வளவு அதிக நாள் கிடைக்கும் ராவணனோட போர் செய்யறது. அதனாலதான் சொல்ல ஊழி சென்றன ஒப்பன ஒரு பகல்ங்கிறது ஒரு ஊழி காலம் போல இருந்தது அப்போ அவருக்கு. அவை ஓர் 7 சென்றன, அதாவது ஊழி சென்றன ஒப்பன ஒரு பகல், அவை ஓர் 7 சென்றன, 7 ஒரு பகல், அதாவது 7 days, 7 நாள் அப்படி தவம் இருக்காரு. வந்திலன் எரிகடலுக்கு இறைவன். எரிகடல் அப்படின்னா அலைகளை எரிகிற அந்த கடலுக்கு இறைவனாகி அந்த வருணன் இன்னும் வரவில்லை. ஊற்றம்பிக் கொண்ட வேலையான் உண்டு இது என்னும் மாற்றம் ஈர்க்கவும் பெற்றுதான் யாம் எனும் மனத்தால் ஏற்றம்பிக் கொண்ட பொழுதிலே எரி முதற்தென்ன சீற்றம்பிக் கொண்டு சிவந்தன தாமரை. இப்போ ராமனுக்கு சினம் எழுகிறது. ஊற்றம் மீட்கொண்ட வேலையான் உண்டு இலை என்னும் மாற்றம் மீட்கவும் பெற்றிவன். அதாவது ஊற்றம் மீட்கொண்ட வேலையான், அதாவது வலிமை மிகுந்த கடவுள், அவன் உண்டு இலை என்னும் மாற்றம்னா சொல். உண்டுன்னு சொல்லணும், வழி விடுறேன்னு சொல்லணும், இல்ல வழி விட முடியாது நீயே தாண்டி போய்க்கோ நீந்தி போய்க்கோ அப்படின்னு சொல்லணும். மாற்றமிக்கவும் பெற்றலாம் அப்படின்னா அந்த பதிலை கூட அவன் சொல்லாம இருக்கானே அப்படின்னு மாற்றம் ஈக்கவும், மாற்றம் அந்த பதிலை பெறுவதற்கு கூட, பதிலை தருவதற்கு கூட அவன் வரவில்லையே அப்படிங்கிற மனத்தால் அப்படின்னு மனத்திலே நினைத்துக் கொண்டு ஏற்றம் ஈக்கொண்ட புனலிடை எரி முளைத்தென்ன சீற்றம் ஈக்கொண்டு சிவந்தன தாமரை செங்கன். ராமனுடைய தாமரை கண்கள் சிவப்படைகின்றன. அதுக்கு ஓமை. அதுக்கு என்ன ஓமைன்னா, ஏற்றம் ஈக்கொண்ட புனலிடை நீர் ஒரு சிறந்த, அதாவது பொங்கி வருகிற ஏற்றம்னா ஏற்றம்னு சொல்றிய ஏறுதல், அந்த சினமான அந்த நீரிலே எரி முளைத்தென்ன, அதுல வந்து நெருப்பு முளைச்ச, அது போல ராமனுக்கு கோபம் வந்தது. சீற்றமை கொண்டு சிறந்தன தாமரை செங்கன். ஆண்டையது இழந்து அயரும் நான் வழி தனை வணங்கி வேண்ட வில்லை என்று ஒழுத்ததாம் என மனம் விரும்பி நீண்ட வில்லுடை நெடுங்கடல் உயிர்ப்போடும் நெடுநான் பூண்ட விதி என புரிந்தன கொழுங்கடை பூர்வம். மாண்ட இல் அப்படின்னா, மாண்டன மாண்புடைய என்னுடைய மனைவி, மாண்ட இல். இந்த புராண நூல்ல உங்களுக்கு தலை நிறைக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அப்போ வந்து அவர் வந்து என்னுடைய மனைவி நல்லவள், என்னுடைய மக்கள்லாம் நல்லவங்க, அதனால நான் வாழ்ற நாட்டுக்கு அரசன் நல்லவன், வேலையாட்கள்லாம் நான் என்ன சொன்னாலும் உடனே செய்வாங்க, அதனால எனக்கு கவலையே இல்லை, அதனால எனக்கு முடி நிறைக்கல அப்படின்னு சொல்லுவார்.
அந்த இடத்துல அவரோட புகழ்வர்கள் சொல்லி போகும்போது மாண்ட புகழ்வர்கள், நமக்கு மாண்டன்னா இறந்து போனாங்கிற அந்த அர்த்தம் தானே டக்குன்னு தோணும். அதனால மாண்ட புகழ்வர்கள் ஏன் சொல்றாரு அப்படின்னு பார்த்தா அந்த இடத்துல வந்து சிறப்பான அர்த்தம், மாண்புடைய. ஸோ மாண்டையில் சிறப்புடைய என்னுடைய மனைவியை இழந்து அயரும் நான், அயர்ந்து போகிற நான் வழிதனை வணங்கி வேண்ட, இந்த கடலை தாண்டி போவதற்கு வழி வேண்டும் என்று சொல்லி வணங்கி நான் வேண்டியது. அப்படி வேண்டும் போது இல்லை என்று ஒழித்ததாம் என மனம் விரும்பி, அப்படி நான் கேட்கிற போது எனக்கு பதில் சொல்லக்கூடாதுங்கிறதுக்காகவே இவன் எங்கேயோ போய் ஒழிஞ்சிட்டு இருக்கான். இல்லைன்னு சொன்னா நான் கோச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் எங்கேயோ போய் ஒழிஞ்சிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி மனம் விரும்பி, அப்படின்னு சொல்லி மனம் வருந்தி, நீண்ட வில்லுடை நெடுங்கணல் உயிர்ப்பொடு நெடுநான் பூண்ட வில் என குனிந்தன கொழுங்கடை புருவம். கொழுங்கடை புருவம்னா கொழுமையான அந்த கொழுத்து இருக்கிற அந்த புருவத்துடைய ஓரப்பகுதி கொழுங்கடை புருவம், கடைக்கண் மாதிரி கடைப்புருவம். இந்த ரெண்டு பகுதி பூண்ட வில் என குனிந்தன, அதாவது நான் பூண்ட வில், வில்லுல நான் போட்டும் போது இந்த ரெண்டு பகுதியும் அப்படி இழுக்கப்படும். அந்த மாதிரி அப்படி குனிந்தன. அதுக்கு என்ன ஓமைன்னா, அது அப்போ நீண்ட வில்லுடை நெடுங்கணல் உயிர்ப்பொடு, நெடுங்கணல் உயிர்ப்பொடு தனியா, அப்புறம் நீண்ட வில்லுடை நெடுநான் பூண்ட வில் என குனிந்தன. அப்படி படிக்கணும் இல்லையா? அப்படியா? இல்ல, இங்க வந்து ஃபர்ஸ்ட் வில்லுக்கு வந்து ஒளியின் பொருள் எடுத்துருக்காங்க. கரெக்ட். முதல் வில் வந்து ஒளி. நீண்ட வில் உடை நெடுங்கணல், நீண்ட ஒளியை கொண்ட நெடுங்கணல் உயிர்ப்போடு திருமூச்சோடு புருவம் தெரிவித்தான். அடுத்து வர்ற வில் வந்து நம்ம வில் ஆயிடும். ஃபர்ஸ்ட் வர்ற வில் வந்து இது வந்து நான் ஃபர்ஸ்ட் வழியை வந்து மாண்டையில் இழந்து அயரும் நான் வழிதனை வணங்கி, வழிதனை ஒரே வார்த்தை இல்லையா? ஆமா, வழிதனை ஒரே வார்த்தை. இதை வந்து கவனம் போட்டிருக்காரு. வழிதனை வணங்கி அப்படின்னா வழியை வணங்கின்னு அர்த்தம் இல்ல, வழி கேட்டு வணங்கி அப்படின்னு அர்த்தம். ஒன்றும் வேண்டதராயினும் ஒருவர் சென்று வேண்டுவரை அவர் சிறுமையின் தீரார். இன்று வேண்டியது எரிகட நெறிதனை மறுத்தான் நன்று நன்று என நகையோடும் புகை உணர். படத்தை 5 பாட்டு 6 பாட்டு வந்து ராமன் கோபத்துல சொல்ற வார்த்தைகள். ஒன்றும் வேண்டதராயினும், எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னா கூட ஒருவர் சென்று வேண்டுவரை, அதாவது அவன்கிட்ட இருந்து எனக்கு எதுவும் தேவையில்லை அப்படின்னாலும் யாராவது ஒருத்தர் என்கிட்ட வந்து கேட்டா வேண்டுவரையில் அவர் சிறுமையில் தீரார். ஒருவரிடத்து சென்று ஒரு வேண்டாதவராயினும். இல்ல இங்க வந்து என்ன அர்த்தம்னா, ஒன்றும் வேண்டாத அப்படின்னா யாருக்கிட்டையும் எதையும் கேட்காதவங்க. பொதுவா அவங்க யார்கிட்டையும் எதையும் கேட்க மாட்டாங்க. அப்படிப்பட்டவங்க ஒருவர்கிட்ட போய் ஏதோ ஒண்ணு கேட்டா அவர் சிறுமையில் தீரார் அப்படின்னா சின்ன பிள்ளைத்தனமா நடந்துக்க மாட்டாங்க. அவங்க கேட்டதை கொடுத்துருவாங்கன்னு அர்த்தம். ஏன்னா அபூர்வமா தான் கேட்கறாங்க. ராமர் எல்லாத்தையும் போய் ஏதாவது கேட்டுட்டா இருக்காரு, அபூர்வமா தான் உதவி கேட்கிறாங்க. இந்த சந்தர்ப்பத்துல வருணன் கிட்ட உதவி கேட்கிறார். அப்படி இருக்க இன்று வேண்டியது எரிகடல் நெறிதனை மறுத்தான். இன்னைக்கு வந்து நான் என்ன கேட்டேன்? அலை எரிகிற இந்த கடலுக்கு நடுவிலே ஒரு வழியை கேட்டேன். அவன் மறுத்து விட்டான். நன்று என நகையோடும் புகையும் நக்கான். வாயில வந்து ஒரு பக்கம் புன்னகை வருது, இன்னொரு பக்கம் புகை வருது. அந்த ஒரு கோப புகை. அதோட ராமன் சிரிக்கிறான். பாரம் நீங்கிய சிதையினன் ராமன் பறிப்பு தாரம் நீக்கிய நன்மையன் ஆதலின் தகைசால் வீரம் நீங்கிய மனிதன் என்று நிகழ்ச்சி மேதைய வீரம் நீங்கியது எரிகிறது. அதாவது பாரம் நீங்கிய சிலையினன் அப்படின்னா இவனுக்கு வந்து பாரம்ங்கிறது இந்த இடத்துல வந்து பெருமை. பாரம் நீங்கிய சிலை அப்படின்னா பெருமை இல்லாத வில். இவனுக்கு ஒரு வில்லு. இவனோட மனைவியை வந்து ராவணன் பறிச்சுட்டு போயிருக்கான். ராவணன் பறிப்ப தாரம் நீங்கிய தன்மை. இவன் கிட்ட இப்ப மனைவியும் இல்லை. மனைவி இல்லாததுனால சோர்ந்து போயிருக்கான். மனைவியை இன்னொருத்தன் எடுத்துட்டு போன போது இவன் தடுக்கல அப்படின்னா இவனோட வில்லுலையும் பெருமை போயிடுச்சு. சோ இவனோட வில்லுலையும் பெருமை இல்லை, இவனும் சோர்ந்து போயிருக்கான். அப்படிங்கறதுனால தாரம் நீங்கிய தன்மையின் ஆதலின் தகைசால் வீரம் நீங்கிய மனிதன். என்னுடைய தாரம் போய்விட்டது, வில்லுக்கு பாரம் போய்விட்டது, ஆனால் என்னுடைய வீரம் போய்விடவில்லை. அது இவனுக்கு தெரியல. மனிதன் அவன் நினைச்சிட்டான். இது வந்து ராமர் என்ன சொல்றாங்கன்னா, தாரம் நீங்கியது பாரம் நீங்கியதுங்கிறதுனால என்னுடைய வீரமும் நீங்கியதுன்னு வருணன் நினைச்சிட்டான் போல இருக்கு. மனிதன் என்று இகழ்ச்சி மேல் விளைய என் மேல இகழ்ச்சி ஏற்பட ஈரம் நீங்கியது எரிகடல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அலைகடல்ல வந்து அந்த இறக்கத்தன்மை போய்விட்டது. கடல் வந்து இந்த இடத்துல இறக்கத்துக்கு நம்ம பலவிதமா பொருள் எடுத்துக்கலாம். உதாரணத்துக்கு கடல் வந்து எல்லாம் கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு வளங்களை எல்லாம் தன் இடத்துல
மீன் வளம், அந்த ரத்தினங்கள் அது அதெல்லாம் கொடுக்குறான். அந்த மாதிரி கடல்ல வந்து ஒரு இறக்கத்தன்மையுடைய ஒரு இதா சொல்லி. ஆனா இப்போ அந்த இறக்கத்தன்மை போயிடுச்சு. காரணம் என்னன்னா, இவன் என்ன பண்ணிட போறான், இவன்ட்ட வந்து பாரம் நீக்கிய வீரம் தாரம் போன போது இவன் எதுவும் செய்யல, அதனால இவனுடைய வீரமும் நீங்கிடுச்சு போல இருக்குன்னு அவன் நினைச்சிட்டான் அப்படின்னு சொல்றான். பொருந்து கோடுதம் புகழோடு கோடுதம் பொறுத்து துறந்து கோடுதம் என்று இவை தொன்மையும் தொடர்ந்த இறந்து கோடுதையும் இயற்கையும் தர்மமும் எஞ்ச கறந்து கோடுதை நின்று இனி நின்றது என் கடல். இப்ப வந்து இதுல இருந்து 5 பாட்டு வந்து குளரம் ஒரு அதாவது ஒரே ஸ்டேட்மெண்ட் ஃபுல்லா. இப்போ புறந்து கோடலும் புகழோடு கோடலும் பொருது துறந்து கோடலும் அப்படின்னா, புறந்து கோடலும் அப்படின்னா புறந்து புறந்து கோடல்னா ஒரு உதவியை செஞ்சு பிறகு தான் வேண்டிய பொருளை அவரிடத்தில், அதாவது முதல்ல ஒரு உதவி செஞ்சிடுவது, அதுக்கப்புறம் அவங்ககிட்ட இருந்து ஒரு உதவி வாங்குறது, அதாவது புறவதம்னு சொல்றாங்க. புறந்துன்னா கொடுக்குறது, புறந்து கோடல் அது ஆப்போசிட் வேர்ட்ஸ் லிங்க் பண்ணி கொடுத்துட்டு வாங்கிக்கிறது, ஒண்ணு கொடுத்துட்டு இன்னொன்னு வாங்கிக்கிறது, அது ஒரு வகை. ரெண்டாவது வகை வந்து புகழோடு கோடல், அதாவது ஒரு புகழ் இருக்கு அவருக்கு, அந்த புகழுக்காக கொடுக்குறது. இப்போ ஒருத்தர் வந்து ஒரு புகழ் பெற்றவர், இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் வந்து ஒரு பெரிய ரைட்டரை சந்திக்கிறீங்க, நீங்க எழுதின ஒரு புத்தகத்தை கொடுக்குறீங்க, இல்ல ஒரு ஸ்வீட் வாங்கி கொடுக்குறீங்க, ஏதோ ஒன்று, அது வந்து அவர் பெற்றிருக்கிற புகழுக்காக அவர் பெற்றுக்கொள்கிறார். அது ஒரு வகை. புறந்து கோடல் ஒரு வகை, புகழோடு கோடல் ஒரு வகை, பொருது துறந்து கோடல். மூணாவது வந்து பொருதுனா போர் செய்து, போர் செய்து துறந்து அப்படின்னா அந்த இடத்துல இருக்கிற அந்த அவனை துரத்தி விட்டு, துறந்து இது இடையில அவனை அனுப்பிவிட்டு அதை எடுத்துக்கொள்ளுது, அது ஒரு வகை. என்று இவை தொன்மையில் தொடர்ந்த, இவையெல்லாம் தொன்று தொட்டு மக்கள் செய்து வருகிற விஷயங்கள். சில பேர் கொடுத்து வாங்குறாங்க, சில பேர் புகழ்னால பெறுகிறார்கள், சில பேர் அடிச்சு சண்டை போட்டு வாங்குகிறாங்க. இதெல்லாம் வழக்கமா நடக்கிறது. இறந்து கோடலுள் இயற்கையும் தர்மமும் எஞ்ச கறந்து கோடலே நன்றி. இப்போ நாம என்ன பண்ணோம், இறந்து கொள்ள நினைச்சோம். நான் வந்து கொடுத்து வாங்கல, அவனுக்கு ஏதோ ஒரு நன்மையை செஞ்சு, நான் வந்து வருணனுக்கு அப்போ இதை செஞ்சேனே, இன்னைக்கு வந்து வருணன் எனக்கு இதை செய்யணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கல. நான் வந்து ஏன்னா அவரோட புகழ் பெற்றவன், அதனால எனக்கு இது தானா வரும் அப்படின்னு எதிர்பார்க்கல. அவனோட நான் சண்டை போடல, இறந்து கோட நினைத்தேன். இறந்து கோடலுள் இயற்கையும் தர்மமும் எஞ்ச கறந்து கோடல், அவன் தர்மம் செய்ய மறுத்து மறைந்து கொண்டு விட்டான். கறந்துன்னா மறைந்து கொள்ள. இவன் வந்து அவனுடைய இயற்கையும் தர்மமும் அப்படின்னா, நல்ல இயற்கைன்னா அவனுடைய இயல்பு. நான் போன பாட்டுல சொன்ன மாதிரி ஈரம் நீங்கியது எரிகடல் வருது இல்லையா, ஈரம் தான் அவனுடைய இயல்பு. வருணனுக்கு கொடுக்கறது தான் இயல்பு. மழை தானே உலகத்துக்கெல்லாம் மழை வளம் கொடுக்குது இல்லையா, கொடுக்கறது தான் அவனுடைய இயல்பு. ஆனா அந்த இயல்பை மறந்து, தர்ம எண்ணத்தை மறந்து, இழந்து, அதை இழந்து கறந்து கூட ஒளிஞ்சுட்டான். நன்றி இனி நின்றது. இது வந்து ரொம்ப நல்லா இருக்கு, இவன் செய்யறது ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு கழறி சொல்லி கணிகை புகுந்து என் கனி காயோடு நுகர்ந்த ஊடை பொறை உடம்பினன் என்று முந்திர பாட்டுல நின்றது என் கழறி சொல்லி எண்ணத்தை பெறுவது அப்படிங்கிற மாதிரி. கணிகை புகுந்து என் கனி காயோடு நுகர்ந்த ஊருடை பொறை உடம்பினன் என்று கொண்டு உணர்ந்த மீனுடை கடல் பெருமையும் வில்லோடு நின்ற மானுட சிறு தன்மையும் காண்பராது வானோர். இப்போ அந்த பழைய பாட்டோட தொடர்ச்சி தான், அந்த பாரம் நீங்கிய சிலை அந்த பாடலோட தொடர்ச்சி மாதிரி. கானிடை புகுந்து காட்டுக்குள்ளே நுழைந்து இருங்கனி, இருன்னா இந்த இடத்துல பெருமை மிகுந்த அர்த்தம், பெருமை மிகுந்த கனிகளையும் காய்களையும் சாப்பிட்டு நுகர்ந்த ஊனுடை பொறை உடம்பினன். இந்த இடத்துல ஊங்கிறது சாப்பிடுற மாமிசம், அவரோட உடம்புல இருக்கிற மாமிசம். வெறும் காட்டுல நினைஞ்சு காயையும் கனியையும் சாப்பிட்ட உடம்பு. மானுடை பொறை உடம்பினன் அப்படின்னா, பொறைனா பாரம், இந்த இடத்துல வாரம் தான் இருக்கும். பொறை உடம்புன்னா அது ஒரு காமனான ஃப்ரேஸ். பொறை உடம்பினன் அப்படிப்பட்ட பாரமான உடம்பை கொண்டவன் என்று அப்படின்னு நினைச்சுக்கிட்டு உணர்ந்த மீனுடை கடல் பெருமையும் வில்லோடு நின்ற மானுட சிறுதன்மையும் காண்பதால் வாங்க இந்த அப்படின்னு இவன் வந்து நினைச்சிட்டான். யார் நினைச்சிட்டான்? மீனுடை கடல், மீன்களை கொண்ட கடல் தேவன் இப்படி நினைத்து விட்டான். அவனுடைய பெருமையையும் வில்லோடு நின்ற மானுடன் ராமன் வில்லோடு நிற்கிற மானுடன் ஆகிய என்னுடைய சிறுதன்மையை, என்னுடைய சிறுமையையும் மாணவர்கள் பார்க்கிறார்கள். இப்ப நான் இந்த அளவுக்கு பணிஞ்சு போய் அவன் கிட்ட கேட்டேன், அவன் எப்படி என் கண்ணிலேயே படாம ஒளிஞ்சிட்டு இருக்கான் அப்படிங்கிற அந்த அதை அப்படி பந்தா பண்றதும், நான் தாழ்ந்து போய் கேட்கறதையும் வானில் உள்ளவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள்.
சிறுதன்மைனா சிறுமைன்னு அர்த்தமா அது வந்து என்னோட சிறிய ஒரு செயல் அப்படிங்கிற மாதிரி. சிறுதன்மை, சிறுமை, சிறுமை. சிறுமைனா என்ன அர்த்தமா? இழிவான செயல்னு அர்த்தம் இல்ல, அவங்க கிட்ட இறங்கி நிக்கிற சிறுதன்மை. அதாவது கொடுக்கறவன் கை உயர்ந்திருக்கு, வாங்குறவன் கை தாழ்ந்திருக்குங்கிற மாதிரி, அந்த மாதிரி அர்த்தம். ஏதம் மஞ்சி நான் இறந்ததே எழுது என இகழ்ந்த ஓதம் மஞ்சினோடு இரண்டும் வெந்து ஒரு பொடியாக பூதம் மஞ்சும் வந்து அஞ்சலித்து உயிர் கொண்டு பெருமை பாதம் அஞ்சத செஞ்சவே படர்வ என் படைக்க. இப்ப நான் என்ன செய்ய போகிறேன் தெரியுமா? இப்ப வந்து நான் கெஞ்சி கேட்கறது, நான் இறந்து நிக்கிறதும், அவன் வந்து பெருமையுடையவனாக ஒளிந்து கொண்டு எங்கே இருக்கிறதையும் மாணவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார். இப்ப நான் என்ன செய்ய போறேன்னா, ஏதம் அஞ்சி நான் இறந்தது அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏதம்னா குற்றம். குற்றத்திற்கு பயந்துதான் நான் இறந்தேன். நான் அவனிடம் போய் கெஞ்சினது எதுக்காகன்னா, கேட்காம இவங்கிட்ட சண்டை போட்ட பின்னாடி வந்து அங்கதன் தூது அனுப்பும் போதும் அதே இதுதான் நடக்குது. என்னத்துக்கு ராவணனுக்கு தூது அனுப்பணும் அவசியமே கிடையாது. ஏன்னா ராவணன் போன்ற இவங்களை வந்து அழிப்பேன்னு சொல்லி சபதம் செஞ்சிருக்காரு, அதாவது வாக்கு கொடுத்திருக்காரு முனிவர்களுக்கு. ராவணனுக்கு தூது அனுப்பி அவங்க ஒருவேளை சரி ரைட் நீங்க சொல்றதுக்கெல்லாம் ஒத்துக்கிட்டேன் அப்படின்னா என்ன பண்றது அப்படின்னா, என்ன பண்றது? போற நிறுத்திட்டு போயிடணும். அவனை வந்து உயிரோட விட்டா இல்லையா? எதுக்காக அங்கதனை தூது அனுப்புறாரு அப்படின்னா, அந்த போர்ஷன் வரும்போது அதெல்லாம் நல்லா டீட்டெயிலா பார்க்கும். அப்போ இதே ஒரு காரணம் தான். அது ஒரு குற்றம் வந்துடக்கூடாது. ஒரு தூது அனுப்பி ஒரு சமாதானத்துக்கான ஒரு வாய்ப்பு கொடுக்காம ராமன் போரிட்டாங்கிற அந்த குற்றம் வந்துடக்கூடாது. அது போல இந்த இடத்துலயும் இப்ப வந்து நான் ஒரு குற்றத்துக்கு பயந்து மட்டும்தான் இந்த இடத்துல வந்து கேட்டேன். அதுக்கு அப்படி ஒரு விளக்கம். இன்னொரு விளக்கம் என்னன்னா, இப்ப அடுத்த வரியில் அவர் சொல்ல போறதை அவர் செஞ்சுட்டாருன்னா, கடல்ல இருக்கிற எல்லா பிராணிகளும் நீங்கள் ஆரம்பிச்ச அத்தனை உயிர்கள், ஏன்னா கடலே மொத்தமா வத்தி போக செய்ய போறேன் அப்படிங்கிறாரு. அந்த குற்றத்துக்கு அஞ்சி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். வாட்டர் ஒரு மனிதாபிமானத்தினாலன்னு வச்சுக்கலாம், போர் நெறியை ஒழுங்கா ஃபாலோ பண்றதுனாலன்னு வச்சுக்கலாம். சோ அந்த ஏதத்துக்கு அஞ்சியே நான் இறந்தேன், நான் கெஞ்சினேன். எளிது என இகழ்ந்த ஓதம் அஞ்சினோன். இவன் என்ன செஞ்சான்? இல்ல, எளிது என இகழ்ந்த ஓதம் அஞ்சினோ. ஓகே, எளிது என இகழ்ந்த, அதோட நிறுத்திப்போம். அப்படி நான் வந்து கேட்க, இவன் வந்து நம்ம கிட்ட கையேந்திர நிலைமைக்கு வந்துட்டான் அப்படின்னு சொல்லி இகழ்ச்சியாக நினைத்து கொண்டு ஓதம்னா கடல். கடல் அஞ்சினோடு இரண்டு, இந்த ஒரு கடலை மட்டும் இல்லை, அஞ்சினோடு இரண்டு 7 கடல்களையும் என்ன செஞ்சுக்குவேன்னா வெந்து ஒரு பொடியாக, வெந்து பொடியாக போய்விடும்படி. பொதுவாக வெந்து பொடியாகிறதுங்கிறது சாலிடுக்கு தான் சொல்லுவாங்க. இது வந்து இப்ப லிக்விடுக்கு சொல்றாரு. வெந்து பொடியாக இருக்கும்படி பூதம் வந்து அஞ்சலித்து உயிர் கொண்டு, பஞ்சபூதங்களும் வந்து நின்று வணக்கம் சொல்லி கெஞ்சி கதறி அழுது உயிர் கொண்டு அவற்றினுடைய உயிர் போகும்படி பொறுமை, அப்படி பொறுமும்படி பாதம் அஞ்சல செஞ்சவே படர்வர் என் படைங்க அப்படின்னா படையில் இருக்கிறவர். அந்த படையில் இருக்கிறவர்களாகிய வானரர்கள் அஞ்சலர், கொஞ்சம் கூட பயம் இல்லாம தங்களுடைய பாதத்தை செஞ்சவே படர்வர். இந்த இடத்துல செஞ்சவேன்னா என்ன அர்த்தம்? என் படைஞராகிய வானவர் அஞ்சாமல் தனது நேராக பொருள் போட்டிருக்காங்க. அதாவது இங்க இருந்து இனிமே வழிகேட்டெல்லாம் நான் கெஞ்சிட்டு இருக்க போட்டுருக்கேன். மொத்த கடலையும் வந்து வத்த வச்சிட போறேன். அதுக்கப்புறம் என்ன ரோடு தானே, நாங்க மட்டுக்கு நேரா இலங்கையை நோக்கி நடக்க ஆரம்பிச்சோம். வறுமை கண்ட மெய்ஞானியர் ஞாலத்து வரினும் வெறுமை கண்டபின் யாவரும் யார் என விரும்பார். ஒருமை கண்டவர் கொழுங்கடல் எனினும் பூசார். சிறுமை கண்டவர் பெருமை கண்டு அழுது தேரார். மறுமை கண்ட மெய்ஞானியர் அப்படின்னா மறுமைனா மோட்சம். அந்த மோட்சத்தை தெரிந்து கொண்ட அந்த மெய்ஞானியர்கள் ஞாலத்து வரினும், மறுபடி இந்த பூமியில பிறந்தார். வெறுமை கண்டபின் யாவரும் யாரென விரும்பார். அந்த வெறுமை குறிக்கிறது சிறப்பு இயல்பு அது புரியுது. பட் அதுக்கு என்ன அர்த்தத்துல சொல்றேன்? அதாவது மோட்சத்தை பெற்ற தத்துவ ஞானிகளும் மீண்டும் இந்த உலகத்து வந்தாலும் இவ்வுலகத்தவர் அவரிடத்து விசேஷத்தன்மை யாதுமில்லாமையே அறியப்படுதலால் யாவரும் இவர் யாரென அறிதற்கும் விருப்பம் கொள்ள. அப்படின்னா மோட்சம் பெற்ற ஞானிகள் மறுபடியும் இந்த உலகத்துல வந்து பிறந்தா எப்படி பிறப்பாங்க? ஒரு குழந்தையா பிறப்பாங்க. ஒரு நார்மலா நம்மளை போன்ற ஒரு மனிதர்களா தான் இருப்பாங்க. மற்ற மனிதர்கள் அவங்களை பார்த்தீங்கன்னா நம்ம மாதிரி சாதாரணமா தானே இருக்கலாம் அப்படின்னு தான் நினைப்பாங்க. அதுதான் அந்த முதல் ரெண்டு. மறுமை கண்ட மெய்ஞானியர் ஞானத்து வரினும் வெறுமை கண்டபின் யாவரும் யாரென விரும்பார். இது யாருன்னு யாருக்குமே தெரியாது. அவங்க ஒன்றும் they won't bother. குருமை கண்டவர் கொழுங்கடல் எண்ணினும் பூசா. அப்படின்னா ஒரு
கூர்மைன்னா கூறியவர் அப்படின்னு போட்டிருக்காரு. அங்க அவர் என்ன அர்த்தம் போட்டிருக்காரு? குருமை காட்டா நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நீங்க வாட்டர் எடுத்துட்டு வாங்க, அதுக்குள்ள நான் அந்த இதை ஓபன் பண்ண முடியாது. ஸ்டாப் பண்ணி திரும்ப ஸ்டார்ட் பண்ணி அதுக்குள்ள இதை ஓபன் பண்ணிருக்கேன். இங்க வந்து குறுமை கண்டவர், அதாவது மறுமை கண்ட மெய்ஞானியர் அந்த பாட்டு பார்த்துட்டு இருந்தோம். மோட்சத்தை அடைந்த அந்த தத்துவ ஞானிகள் கூட மறுபடியும் இங்க வந்து பிறந்தாங்கன்னா அவங்கள வந்து சிறியவங்களால் நினைச்சுதான் மற்றவங்க நடத்துவாங்க. ஒன்றும் அவங்களுக்கு பெருமை இருக்கிறத உணர மாட்டாங்க. குறுமை கண்டவர், குறுமைனா குறுகி இருத்தல் அப்படின்னு அர்த்தம். சிறியவர்களாக இருத்தல், ஒன்னு ஒரு பொருள் அல்லது ஒருவர் சிறியவர் அப்படின்னு உணர்ந்துட்டா கொடுங்கணலும் கூசா, அது நெருப்பாவே இருந்தா கூட சின்னதா இருந்ததுன்னா நசுக்கி தேய்ச்சிட்டு போயிடுவாங்க. நெருப்பே இருந்தாலும் பெருசா இருந்தாலும் அதுக்கு வந்து ஒரு பயப்படுறது. சின்ன நெருப்புனா காலில் போட்டு தேய்ச்சிட்டு போவாங்க. ஸோ குறுமை கண்டவர் கொடுங்கணல் எண்ணினும் கூசா, சிறுமை கண்டவர் பெருமை கண்டல்லது தேரா. ஒருத்தரை வந்து சிறுமைன்னு நினைச்சிட்டாங்கன்னா அவங்களுடைய பெருமையை காணாத வரைக்கும் அவங்க மனம் மாறும். ரொம்ப அருமையான அந்த வரி, ரொம்ப அழகா இருக்கு அந்த வரி. ஒருத்தனை வந்து இப்போ இந்த சிச்சுவேஷனுக்கு அவ்வளவு பொருத்தமா இருக்கு. இப்போ நான் வந்து இங்க வந்து 7 நாள் முன்னாடி வந்து கெஞ்சி இது பண்ணதுனால தானே நீ என்ன இழிவா நினைச்சிட்ட. இப்போ என்னுடைய போர் தரத்தை பார், அதுக்கப்புறம் நீயே பயந்து எனக்கு வந்து நான் கேட்டதை கொடுப்பேன் சொல்லிட்டு சொல்றேன். ஒருத்தரை சிறியவர்கள் நினைச்சிட்டவங்க அவங்களோட பெருமையை பார்க்கற வரைக்கும் மனசு மாற மாட்டாங்க. திருதி என்பது ஒன்று அழிதர ஊழியல் சினமும் அறுதி மண்டிதம் என புதி முகத்தினன் பலகால் தருதி வில் என்னும் அளவில் தம்பியும் வெம்பி குருதி வெண்கணல் உமிழ்கின்ற கண்ணினன் கொடுத்தான். ஓகே, திருதி என்பது ஒன்று அழித. திருதி அப்படின்னா மன அடக்கம் அப்படின்னு அர்த்தமா? அடக்கம் அப்படின்னு அர்த்தமா திருதி அப்படின்னா? திருதி என்பது ஒன்று அழித. திருதி மன அடக்கம் அப்படிங்கிற ஒண்ணு குறைஞ்சிருக்கு. ஊழியில் சினமும் பரிதி மண்டலம். ஊழி காலத்திலே ஊழியில் தான் எடுத்திருக்காரு. யா போட்டிருக்காரா இல்ல ஈ போட்டிருக்காரு? அப்படிதான். ஊழி காலத்திலே சினமும் பரிதி மண்டலம், சினந்து பொங்குகிற அந்த சூரிய மண்டலத்தை போல பொலி முகத்தின அவனுடைய முகம், ராமனுடைய முகம் வந்து பொலிந்து காணப்படுகிறது. பலகால் தருதி வில் என்னும் அளவையில் பல முறை வில்லை தா அப்படின்னு கேட்கிறான் லட்சுமணன் கிட்ட. அப்படி கேட்கும்போது தம்பியும் வெம்பி, பக்கத்துல இருக்கிற தம்பியாகிய லட்சுமணனும் ரொம்ப வெம்பி, ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் லட்சுமணன் பாக்குறோம்ல, ரொம்ப நேரம் ஆச்சு. போன வாரத்துக்கு முந்தின வாரம் இதுல வந்து அப்ப லட்சுமணன் வரல, விபீஷணனுக்கு கருத்து கேட்டவர். விபீஷணன் வந்து சொல்லும்போது துஞ்சல் நாயகத்திலேயே கூட்டு தீபம் அந்த இடத்துல வந்து நான் வரல, அதனால எனக்கு ரெஜிஸ்டர் ஆகல. அப்போ தம்பியும் வெம்பி குருதி வெண்கணல் உமிழ்கின்ற கண்ணினம் கொடுத்தான். கண்ணுல இருந்து ரத்தம் பொங்குகிற அந்த மாதிரி கண்களை உடைய அந்த லட்சுமணன் வில்லை கொடுத்தான். இவ்வளவு நேரமா வில்லு இல்லாம தவம் செஞ்சிருக்காரு, இப்போ வில்லை கேளு அப்படின்னு கேட்டோன்னு இங்க மன அடக்கம்ங்கிறது நீங்கிடுச்சுங்கிறது ராமனுக்கு தான் சொல்றாங்க போல இருக்கு. அதாவது இவ்வளவு நேரம் பொறுமையாக இருந்த அந்த பொறுமை போயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க போல இருக்கு. கரெக்ட். வருணனை நினைத்து தவம் செய்த போது இருந்த மன அடக்கம் இப்போது இல்லை. ஆகவே திருதி என்பது ஒன்று அழிதார். பரமான் கேட்கிறேன் அந்த இதுல பதத்தை கொடு, இல்ல கொடு, ஒரு வழி கொண்டே பார்த்தாங்க அப்படிங்கிற மாதிரி இது பண்றாங்க. வாங்கி வஞ்சிலை வாழிப்பை புட்டிதம் அதை போல் வீங்கு தோல்வனம் வீங்க வீக்கினன் மோதையை விரதால் தாக்கி நாளினை தாக்கினன் தாக்கிய தமரம் ஓங்கு முக்கனான் தேவியை தீர்த்துள்ளது ஊடல். ஓகே, இப்போ வாங்கி வெஞ்சிலை, அவன் கொடுக்கிற அந்த வெம்மையான சிலையை வாங்கி வாழி பை புட்டிலும் மலை போல் வீங்கு தோல்வலம் வீக்கினன். வாழி பை புட்டி அப்படின்னா வாழின்னா அம்புகளை பெய்கிற அம்பரா துணி. அந்த அம்பரா துணியை எடுத்து மலை போல் வீங்கு தோல் வலம் வீக்கினான். மலை போல வீங்கி இருக்கிற தன்னுடைய தோளிலே வலது பக்கமாக கட்டினான். வலம் வீக்கினான், வலது பக்கம் கட்டினான். கோதையை விரலால் தாக்கி, கோதைங்கிறது அந்த விரலுக்கு போட்டுக்கக்கூடிய அந்த என்ன சொல்றது, அது ஒரு உரை மாதிரி. ஏன்னா அந்த விரலோட நுனி தானே வில்ல கண்டினியூஸ், அதுக்காக கையில போடுறாங்க அந்த மாதிரி. அது ஏற்கனவே ஒரு பாட்டுல வந்தது.
கோதையை வந்து வில்லுவா பார்த்துருக்கோம், வில்லோட ஒரு பகுதியா பார்த்துருக்கோம், வில்லுவாவே பார்த்துருக்கோம் கோதையை. அப்படியா? ஒரு இடத்துல வந்து ராமர் வந்து கோதையை எடுத்தார் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். கோதை என்றால் உடும்பு தோலாலான விரல்களுக்கு இடும் உரை. அதை தாங்கி கொண்டு நாணினை தாக்கினான். அப்படி தங்காரநாதன் அப்படி எழுதுறார். நாணினை தாக்க அந்த சத்தம் தாக்கிய தமரம், அப்படி தாக்கியதால் ஏற்பட்ட அந்த சத்தம் ஓங்கு முக்கணான் தேவியை தீர்த்துள்ளது ஊடல். இது வந்து நம்ம கூட கற்பனை பண்ணிக்க வேண்டியது. மேலே வந்து கைலாய மலையில வந்து சிவபெருமானுக்கும் பார்வதிக்கும் ஏதோ ஒரு ஊடல், அதனால பார்வதி வந்து சிவன் கிட்ட பேசாம அப்படி இருக்கா. இந்த நான் ஒளி அங்க போய் கேட்ட உடனே பயந்து போய் கணவனை கட்டி கொள்கிறார் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை வந்து அவ்வளவு தூரம் அந்த சத்தம் கேட்குறது. இங்க இருந்து இவர் வந்து இந்த கார்னர்ல இருக்காங்க, இந்தியாவோட இந்த கார்னர்ல இருக்காரு, அவங்க அந்த கார்னர்ல இருக்காங்க. ஸோ இந்த சத்தம் அங்க கேட்குது அப்படின்ட்டு ஒரு மாரியின் பெரும் தொழுதியிலும் வரம்பு வடித்த சீரிது என்றவை இவற்றையும் சீரிய தெரிந்து பார் இயங்கு இருப்புனது எதாம் முடிவினது பருகும் சூரியன் கதிர் அணையான சுடுசரம் துறந்தான். இப்போ ராமன் விடுகிற அம்புகளுடைய வர்ணனை. மாரியின் பெருந்துளியினும் வரம்பு இல்லை, மழை துளி அப்படின்னு சொல்லப்படுகிற அதைத்தான் வந்து கணக்கிட முடியாத ஒண்ணுக்கு ஓமையா சொல்லுவாங்க. ஆனா அதை விட இது அதன் எல்லையை விட இது அதிகம். முதல் வடித்த சீரிது என்றவை எவற்றினும் சீரியம், அதாவது வடித்த சீர் ரெண்டு தனித்தனியா வரும். வடித்த அப்படின்னா கூறான, சீர்னா சிறப்பான. கூறானது சிறப்பானது அப்படின்னு இந்த உலகத்துல எதெல்லாம் சொல்றோமோ அதையெல்லாம் விட சிறந்த இந்த அம்புகளுக்கு வர்ணனை. எல்லாமே இந்த அம்புகளுக்கு வர்ணனை. அம்புகளோட எண்ணிக்கை மழைத்துளியை விட அதிகம். அம்புகளோட கூர்மையும் சிறப்பும் இந்த உலகத்துல எதெல்லாம் கூர்மை சிறப்புன்னு நீங்க சொல்றீங்களோ அதையெல்லாம் விட அதிகம். தெரிந்து அப்படின்னா செலக்டிவா சரியான அம்புகளை தேர்ந்தெடுத்து விடுறது. அப்படி தெரிந்து பார் இயங்கு இரும்புணல் எல்லாம் முடிவினில் பருகும் சூரியன் கதிரணைய, அது வந்து ஓமை. முடிவினில் அப்படின்னா ஊழிக்காலத்திலே பார் இயங்கு இரும்புணல், இந்த மண்ணிலே இயங்கிக் கொண்டிருக்கிற அத்தனை நீர் எங்கெங்கெல்லாம் கடல்ல இருந்தாலும் சரி, ஏரியில இருந்தாலும் சரி, எங்க டம்ளர்ல இருந்தாலும் சரி, அது எல்லாத்தையும் குடித்து விடக்கூடிய ஊழிக்கால கதிரவனை போல சூடுசரம் தொடர்ந்தான். தன்னுடைய சுடக்கூடிய அந்த அம்புகளை எய்தான். பெரிய மாதவரை ஏழினும் பெருவதி பெற்ற மறியோடு செஞ்சதை பிறையாம் என வாங்கி திரிவ நிற்பன யாவையும் முடிவினர் நீக்கும் எரியின் மும்மடி கொடியன சுடுதரம் எய்தான். பெரிய மால் வரை ஏழினும் பெருவலி பெற்ற வரிகொள் வெஞ்சிலை, அது வந்து அதுக்கு வரணை. பெரிய மால்வரை, இந்த உலகத்துல இருக்கிற மிகப்பெரிய மலைகள் 7 மலைகளை சொல்லுவாங்க. அந்த 7 மலைகளையும் எல்லாம் விட வலிமையான வரிகொள், இந்த வரியை உடைய அந்த வெஞ்சிலை, இந்த வெஞ்சிலையை வளர்பிறையாம் என வாங்கி, வளர்பிறை சந்திரனை போன்ற தோற்றம் அதோட அதை வாங்கி திரிவ நிற்பன யாவையும் முடிவினில் தீக்கும் எரி, இதுவும் அந்த ஊழிக்கால சூரியனுக்கான வர்ணனை தான். முந்தின இங்க வந்து தீ, அது வந்து கதிரவன், அது வந்து வெப்பம், அது வந்து இது கதிரவனுடைய கரெக்ட், அது வந்து வெப்பம், இது தீ, இது தீ. ஆமா, அவ்வளவு. திரிவ நிற்பன, இந்த உலகத்தில் திரிகின்றவை நிற்கின்றவை, அதாவது அசைகிறவை அசையாவை எல்லாவற்றையும் முடிவினில் தீக்கிற எரி, அந்த எரி இருக்கு இல்லையா, அந்த எரியை போல 3 மடங்கு கொடியவனவாகிய சுடுதரத்தை மீனும் நாமும் பின்தொரும் மலைகளும் விறகா ஏனை ஏற்பன யாவையும் மேலியறி எய்த பேண நீர் நெய்யென பெய்கனை நெருப்பால் கூடையங்கி குண்டம் ஒத்தது கரக்குட்டாம். மீனும் நாகமும் விண்தொடும் மலைகளும் விறகா. இப்போ வந்து அங்க ஒரு இது நடக்குது, ஒரு யாகம் நடக்குது. அந்த யாகத்துல என்னென்னலாம் விறகுன்னா, கடல்ல இருக்கிற மீன், கடல்ல உள்ள நாகங்கள். கடல்ல எப்படி நாகம் இருக்கு அப்படின்னா, கடல்ல மலை இருக்கு, கடல் வழியில அந்த மலையில நாகம் இருக்கு. மீன், ஆமா. சோ மீன், நாகம், விண்தொடும் மலைகள், இதெல்லாம் விறகு. 2வது, ஏனை நிற்பன யாவையும் மேல் எரியைல, மற்றபடி அங்கே நிற்கிற எல்லா மரங்களும் மேல் எரியைல. கடல்ல நெருப்பு பத்திக்குச்சு, இவர் போட்ட அம்புனால கடல்ல நெருப்பு பத்திக்குச்சு. அதுல பேண நீர் நெடு நெய்யன,
பேரம்னா நுரை போல இருக்கு, கரெக்ட். பேரம்னா நுரை. நுரை நுரை நுரையோடு கூடிய கடல் நீரே நெய். பெய் கணை நெருப்பு, இவர் விடுற அந்த கணை தான் நெருப்பு. கூனை அங்கியின் குண்டம் ஒத்தது. கூன்னா வளைஞ்சிருக்கிறது, வளைந்த யாக குண்டம் அப்படி வளைஞ்சிருக்கு. அப்படி வளைந்து இருக்கிற நெருப்பு எரிக்கிற அந்த யாக குண்டத்தை போல இருக்கு. அதாவது கடல் தான் நெய், கடல்ல இருக்கிற நீர் தான் நெய். அதுல இருக்கிற மீன், பக்கத்துல இருக்கிற மலை, அதுல வசிக்கிற நாகம், மரங்கள், இதெல்லாம் அதுல போடுற அந்த விறகுகள் இல்ல, இதெல்லாம் விறகுகள். அப்புறம் இவர் போடுற அம்பு தான் நெருப்பு. அப்படி அது ஒரு யாக குண்டம் மாதிரி ஆகிவிட்டு. கடற்குட்டம் அப்படின்னா, குட்டம்னா பழம். யாக குண்டம்னு சொல்றல, அந்த குண்டம் அந்த வார்த்தை தான். ஒரு ஜடா இருந்தா கரெக்டா சான்ஸ்கிரிட் வேர்ட் சொல்லுவார். குண்டம்னா பள்ளம், பள்ளமான ஒரு பகுதி, அங்க வந்து நெருப்பு வைப்பாங்க இல்லையா, அதுக்காக கடற்குட்டம். அதிகமா குட்டைங்கிற வார்த்தை இருக்கு, கீழே போட்டிருக்காங்க. குட்டம்னா பள்ளம், குட்டைன்ற வார்த்தை அதுல இருந்து தான் வருகிறது. கடலை இழிவுபடுத்தி குட்டம் என்றார். குட்டைங்கிறது ரொம்ப சின்னது, கடல்ங்கிறது ரொம்ப பெருசு. ராமன் அடிக்க ஆரம்பிச்சப்போ கடலோட பெருமை தீர்ந்து போய் அது ஒரு சின்ன குட்டை மாதிரி ஆயிடுச்சு. பாழிவல் நெடுங்கொடுச்சிதை வழங்கிய பகழி 7 வேளையும் எரியோடு புகை மடுத்து ஏகி ஊழி வெண்கடல் கொழுந்துகள் முழுத்து எழுந்து ஓடி ஆழிமால் வரைக்கு அப்புறத்து இருதயம் அமைத்தார். இப்போ பாழிவல் நெடுங்கொடுஞ்சிலை, இது வந்து ராமனுடைய சிலை வில்லுக்கான வர்ணனை. பெரிய, பாழினா பெரிய, வல் வலிமையான, பாழினாலும் வல் தான். அடுத்து வல்லுங்கிற வார்த்தையை எக்ஸ்பிளிசிட்டா வந்துட்டதுனால இந்த இடத்துல பாழிக்கு வந்து பெருமையுடைய அப்படிங்கிற மாதிரி ஒரு அர்த்தம். சோ வலிமையான, நீண்ட, கொடுமையான அந்த வில் வழங்கிய பகழி, அது அனுப்பிய அந்த அம்புகள் 7 வேளையும் எரியோடு புகைமடுத்து ஏகி 7 கடல்களையும் நெருப்பு நல்லா எரிய வைத்து புகையை ஏற்படுத்தி, அதன் பிறகு ஊழி வெண்கடல் கொழுந்துகள் உருத்து எழுந்து, ஊழி காலத்திலே தோன்றக்கூடிய அந்த கொழுந்தை, தீ கொழுந்தை போல உருத்துனா கோபப்பட்டு, ஊழ்வினை உருத்து வந்து ஊட்டும்பாங்க, அந்த உருத்து தான் நினைக்கிறேன், சரியா தெரியல, எந்த தான் தெரியல. சினந்து எழுந்து உருத்து எழுந்து ஓடி எங்க ஓடிச்சுன்னா ஆழிமால் வரைக்கு அப்புறத்து இருளையும் அவித்த. இந்த உலகத்திலே வந்து ஆழிமால்ங்கிறது வந்து சக்கரவாளி, போன கிளாஸ்ல ஒரு பாட்டுல வரும். சக்கரவாளகிரி வரைக்கும் தான் உலகம், அதுக்கப்புறம் வந்து இருட்டு தான் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தீ அந்த சக்கரவாளகிரிக்கு அப்புறம் இருக்கிற அந்த இருட்டை எரித்து விட்டு இருளை அவித்த அப்படிங்கிற, இருளை அணைச்சிருச்சான். நம்ம பொதுவா நெருப்பை அணைச்சதுன்னு சொல்லுவோம், இருட்டை அணைச்சிருச்சு அப்படிங்கிற. இது ஒரு 40 பாட்டு, அடுத்த 40 பாட்டு வந்து இதுதான். இதுல வந்து இந்த மாதிரி தான் இருக்காங்க. ஏன்னா நான் படிச்ச வரைக்கும் அவர் கோபத்தோட எழுந்துப்பார், அப்போ வருணன் வந்து காதல் வருவார் அப்படிங்கிற மாதிரி தான் நான் படிச்சிருக்கேன். மருமதாரையின் எரியுண்ட மகரங்கள் மயக்கி செரும வானிலை கற்பக மரங்களும் தீய நெருமியாவிட்ட நெடுங்கனை பழுதை நெருப்போடு உருமு வீழ்த்தன சென்றன கடல் துளி ஒப்பர். இப்போ மருமதாரை அப்படின்னா என்ன சொன்னா, தாரை அப்படின்னா வழி, தாரைன்னா இடம்னு இங்க போட்டிருக்காங்க. தாரைன்னா வழின்னு தான் எனக்கு ஞாபகம், சரியா தெரியல, வேற ஏதாவது போட்டிருக்காரு. மருமதாரை உயிர் நிலை பெற்ற இடம் அப்படின்னா தாரைன்னா ஒழுங்கு. ஓகே ஓகே, மருமதாரைன்னா மறைவிடம், உயிர்நிலை. அந்த உயிர்நிலையிலே எரியுண்ட மகரங்கள், அந்த அம்பு போய் தைக்கிறதுனால உயிர்நிலையில வந்து நெருப்பு பற்றி கொண்ட அந்த மீன்கள் எல்லாம் மயங்கி செரும, அவையெல்லாம் மயக்கி போய் விட, வானிலை கற்பக மரங்களும் தீய, இந்த நெருப்பு போய் வானத்தை தொட்டு அந்த வானத்துல இருக்கிற கற்பக மரங்கள் எல்லாம் தீஞ்சு போக, நிருமியா விட்ட நெடுங்கணை, நிருமித்து, இங்க நிருமியா அப்படின்னா நிருமித்து அர்த்தம். ஒரு நோக்கத்தோடு விட்ட, சங்கல்பம் செய்து கொண்டு விட்ட. அப்படி விட்ட அந்த நெடுங்கணை பாய்வதாலே என்னாச்சுன்னா நெருப்போடு உருமு விழுந்தன, நெருப்போடு சேர்ந்து இடியும் விழுந்ததை போல கடல் துளி உம்பர். கடல்ல இருக்கவர் சொன்னா இல்லையா, கடல் பூரா தீச்சிடுவாங்க, கடல் துளி எல்லாம் அது எங்கி மேலே போயிடுச்சு. அப்படியே எடுத்துக்கலாம், அது இறந்து போய் மேல் உலகத்துக்கு போய்விட்டதுன்னு எடுத்து ஓடும் ஒரு ஓடும் கடல் தொடர்ந்தன கொடுத்த ஓடும் ஒரிந்து இடை உதிர்ந்தன உம்பர் ஆடமுங்கிய கரும்பொழு இதற்கென அதற்க தோடு தீர்ந்து எழ கொழு புகை பிழம்பு மீட்கொள்ந்தார்.
கூடும் வெம்பொறி கொடுங்கணம் தொடர்ந்து என கொளுத்த. இப்போ வெம்பொறி கொழுங்கணம் அப்படின்னா வெப்பமான தீப்பொறிகளோடு கூடிய கொழுந்து விட்டு எரிகிற அந்த கனல் தொடர்ந்து என கொளுத்த, தொடர்ந்து கொளுத்தி கொண்டே இருக்க. கொழுந்த கொளுத்த அப்படின்னா இன்னொன்னு கொளுத்துறது, கொழுந்தனா தானே கொழுந்து விட்டு எரியுது. சோ கொழுந்ததான் கரெக்ட். அப்படி கொழுந்த ஓடும் மேகங்கள் பொரிந்து இடை உதிர்ந்த. மேல இருக்கிற மேகம்லாம் அப்படியே பொரிஞ்சு போய் புலப்பலான்னு உளுத்துட ஆரம்பிச்சிருச்சு. உம்பர் ஆடும் மங்கையர் கருங்குழல் விளத்தார். மேல் உலகத்திலே நாட்டியம் ஆடிக்கொண்டிருக்கிற அந்த பெண்கள் அவர்களுடைய கரும் கூந்தல் விளத்தார். அவங்களுடைய கருப்பான கூந்தல் விளத்துச்சு. அளக்கர் கோடு தீர்ந்து எழ. அளக்கர் கோடு அப்படின்னா கடலுடைய அந்த நீர் மேலே போய் தீந்து போய் மேலே போய் கொழும் புகை பிழம்பு மீட்கொள்ள. அதனால தீவிரமான புகை உண்டாகி மேலே கொழும் புகை அப்படிங்கிறது கொழுத்த புகை. கொழும் புகை பிழம்பு மீட்கொள்ள மேலே போக. இது ஓடும் மேகங்கள் பொருந்தி இடை உதிர்ந்தன அப்படிங்கிறது புகை மேல போச்சுனாக்கா மழை பெய்யும் அப்படின்னு உண்டு. இருக்கலாம். அதனால மழை பெய்யுது. இங்க என்ன அர்த்தத்துல அவர் போட்டிருக்காருன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்க தஞ்சு இருக்கு, இந்த இடத்துல நெருப்பை பற்ற வச்சோம்னா அந்த தீ அங்க போக போக அதெல்லாம் மெதுவாகி விழுந்துடும். அந்த மாதிரி அப்படி ஒரு